அல்லாஹ்வுடைய கிருபையால நாங்க ரமலான்ல ரமலான் தொடர்பான வழிகாட்டல் 2வது நிகழ்ச்சியை நாங்க இன்ஷா அல்லாஹ் அ அதில கலந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இந்த நிகழ்ச்சியில போன முறை நிகழ்ச்சியில கலந்து கொண்டு எல்லாரும் கலந்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில போன முறை நிகழ்ச்சியில எடுத்த விஷயங்கள, படிச்ச விஷயங்கள நடைமுறைப்படுத்தினது போலவே, இந்த முறையும் நாங்க சரியான விஷயங்கள சரியாக விளங்கிக் கொண்டு, தேவையான மாரி கேள்விகள கேட்டு நாங்க அதுகள இன்ஷா அல்லாஹ் சரியான முறையில் நடைமுறைப்படுத்துறதுக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரியணுன்ற அந்த துஆவோட, எங்களுக்கு வளவாளரா கலந்து கொண்டிருக்கிற ஷேக் அப்துல் கலாம் ஆசாத் அவங்கள வருக வருகன்னு வரவேற்றுக் கொண்டு, அவங்களுக்கான சந்தர்ப்பத்த வழங்குறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த நிகழ்ச்சிய அவங்க கொண்டு போவாங்க இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். خير بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم اجعل أعمالنا كلها صالحة ولوجهك خالصة ولا تجعل فيها لأحد شيئا اللهم ارزقنا الإخلاص في الأعمال والأقوال اللهم طهر قلوبنا من النفاق وأعمالنا من الرياء மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரிகளே அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இது ஒரு தொடர் நிகழ்ச்சியாக இருப்பதால நாங்க சென்ற வாரம் என்ன பேசணும்னு ஒரு ரீகப் கொண்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு யாராவது சொல்லிடுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். கேக்குதா பேசுறது? பேசுறது கேக்குது. கேட்கிற கேள்வி தான் பிரச்சனை எங்களுக்கு. அதாவது நாங்க சென்ற வாரம் என்ன பார்த்தோம்னு ஒரு ஷோர்ட்டா மிச்சம் சுருக்கமா சொல்லலும்டா எங்களுக்கு எல்லாரும் அந்த விஷயத்துல இருக்கிறீங்கன்னு விலையும் கொள்ளாமே. என்ன தொடர் நிகழ்ச்சி தானே. ஹை இன்ஷால்லா நானே ஸ்டார்ட் பண்றேன். நாங்க சென்ற வாரம் பார்த்தோம் ரமதான்ட நோக்கம் என்னென்று நாங்க பார்த்தோம். ரமதான்ட நோக்கமாக தக்வா வந்து நாங்க சொன்னோம். ரமதான்ட நோக்கம் தக்வா என்று சொல்கின்ற பொழுது அது அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையிலான உறவு என்று நாங்க தக்வாவை விளங்கப்படுத்தினோம். அந்த உறவை வலுப்படுத்துறதுக்காக இந்த ரம்ஜான்ல சில துணை இலக்குகளை நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் ரஹ்மத், மஃபிரத், எத்தக்கும் மினன்னார் என்று 3 துணை இலக்குகளை உங்களுக்கு நாங்க ஞாபகப்படுத்தினோம். அதே போல இந்த அல்லாஹ் தஆலாவோட உறவை வலுப்படுத்துறதுக்காக நாங்க சில வெலூசுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சில வெலூசுகளை நாங்க அங்க ஞாபகப்படுத்தினோம். அதுல ஒன்றுதான் அல் இஹ்லாஸ், அதுக்கடுத்தது அல் ஹுஷூ ஃபி ஸலாம், அதாவது உள தூய்மை, அதே மாதிரி உள்ளச்சத்தோடு தொழுதல், அதே மாதிரி சாதத்துல் கல்ப், அதாவது மன அமைதி பெறல் என்ற வகையில இது மாதிரி நாங்க சில வெலூசுகளை எடுத்துக்கொண்டு செயல்பட முடியும் என்றுதான் நான் கடந்த வாரம் பார்த்தோம். இப்ப இந்த இலக்கை அடைகிறதுக்கு இந்த துணை இலக்கு வெலூஸ் எல்லாத்தையும் துணை இலக்குகள் வெலூஸை கொண்டுதான் அந்த இலக்கை நோக்கி நாங்க போக முடியும். இது எல்லாத்தையும் அடைகிறதுக்கு என்ன மாதிரியான வேலை திட்டங்களை கொண்டு செல்லலாம் என்பதுதான் நாங்க இந்த வாரம் பார்க்க போறது. அந்த வகையில ரமதானுக்கென்று சில விசேட செயற்பாடுகள் காணப்படுகிறது. அந்த வகையில இன்றைய தினம் நாங்க ரமதான்ல மிக விசேஷமாக பேசப்படுகிற செயற்படுத்தப்படுகிற ஒரு செயல்தான் கியாமுல் லைல், இரவுல நின்று வணங்குறது. அந்த தலைப்பு அதை பத்தி பேசுவதற்கு முன்னால இன்னைக்கு நாங்க ரமதான்ல 5வது இரவை அடைஞ்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் 5வது இரவை நாங்க அடைஞ்சிருக்கிறோம். அந்த வகையில இந்த ரமதான்ல இந்த நோக்கத்தை அல்லது நாங்க சொன்னோம் ஒப்ஜெக்டிவ்ஸ், துணை இலக்குகள் அல்லது வெலூஸ், இதுகள்ல என்ன ஃபீல் பண்ணிருக்கோம்? இந்த 4 இரவுகள் கடந்த 4 இரவுலையும்
எங்கட இந்த ரமதான் ஆக்டிவிட்டிஸ் ஊடாக, ரமதான்ல செஞ்ச செயற்பாடுகள் ஊடாக என்ன நாங்க ஃபீல் பண்ணியிருக்கிறோம்? இன்னும் நாங்க அந்த வெளியில ரமதானுக்கு முந்திய மனநிலையில தானா இருக்கிறோம்? அதாவது நாங்க ஒரு செட்டப்புக்கு மாறிட்டோம், நோன்பு பிடிக்கிறோம். ஃபஜ்ருக்கு முந்தி சாப்பிடுறோம், மக்ரிப் வரையும் சாப்பிடாம இருக்கிறோம், தாகத்து இருக்கிறோம், பசித்து இருக்கிறோம், இரவுல தராவி தொழுகிறோம், இப்படி சில வேலைகளை செய்றோம். நான் கேட்கிறேன் எமோஷனலி, ரைட்? நாங்க என்ன அடைஞ்சோம்? இந்த 4 இரவும் எதை இந்த தக்குவாவை நோக்கி, அல்லது நாங்க ஏற்கனவே பார்க்கப்பட்ட விடயங்களை நோக்கி எந்த அளவு தூரம் அடைஞ்சிருக்கோம் என்று கொஞ்சம் சற்று சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் தன்னை ஒரு முஹாசபா சுயவிசாரணை செஞ்சு பாருங்க. ஏனென்றால் இப்படியே இன்னைக்கு நாங்க 5வது இரவுக்கு வந்துட்டோம். அப்படியே 20 நாள் போயிட்டும், 25 நாள் பெருநாள் முடிஞ்சு ரமதான் போயிட்டும். இதே மனோநிலையில தான் நாங்க இருந்திருப்போம். எங்கட சிந்தனையிலேயோ, எங்கட மனப்பாங்குலையோ, அல்லது செயற்பாடுலையோ எந்த சேஞ்சும் வந்திருக்காது. என்ன விசேஷமா, ஒரு மாச காலம் பசிச்சிருந்தோம். பகலையில நாங்க சாப்பிடுறதில்ல, குடிக்கிறதில்லை, எதுவும் குடிக்கிறதில்லை, எதையும் சாப்பிட மாட்டோம். இரவுல கொஞ்சம் தொழுதிருப்போம் வித்தியாசமா, அல்ல கொஞ்சம் குர்ஆன். இப்படி சில செயல்களை செய்திருப்போமே தவிர இந்த இலக்குகளை நாங்க யாரும் அடைஞ்சிருக்க மாட்டோம். அதனால தான் நாங்க அடிக்கடி இதை முஹாசபா செஞ்சு கொள்ள வேண்டும், நாங்க சுய விசாரணை செஞ்சு கொள்ள வேண்டும். நான் நினைக்கிறேன், நான் ஒவ்வொரு நாளும் துவா கேட்பேன். நான் இன்னும் சரியாக இந்த ரமதானை ரியலைஸ் பண்ணல. ரமதான்ட அந்த வளமையான ரமதானை போல இன்னும் அந்த ரமதான்ட உணர்வு இன்னும் வரலையே என்று நான் துவா கேட்கிறேன். ஏன் இன்னும் வரல? நான் தொழுகிறேன், நோன்பு இருக்கிறேன், இரவு தொழுகையில ஈடுபடுறேன், அந்த குர்ஆன் ஓதுறேன். அப்படி பார்த்தாலும் கூட இல்லையே என்று அந்த போதாமை ஒன்றை நான் ஃபீல் பண்றேன். அதனால இப்ப அதை என்ன செய்யணும்? அந்த போதாமையை இல்லாமாக்குறதுக்கு நாங்க எங்களை சுய விசாரணை செய்யணும். வெறுமனே ரமதானை கடந்து போகாம ரமதான்ல நாங்க என்ன அடைஞ்சு கொள்றோம் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகிறது. எனவே அந்த முஹாசபாவோட இப்ப நாங்க வருவோம் இன்றைய தலைப்பு. இன்றைய தலைப்பு மிக முக்கியமான ஒரு அம்சம் தான், அல்லாஹ் தாலாவுடனான உறவை வலுப்படுத்துவதற்கு. அல்லாஹ் தாலாவுடனான உறவை வலுப்படுத்துவதற்கு, அதாவது எங்களிடத்தில் தக்வா வருவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்த மிக முக்கியமான ஒரு வேலை தான் இரவு தொழுகை. அந்த இரவு தொழுகையை பத்தி பொதுவாக நாங்க சொல்லும் போது, மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. சஹீஹ் முஸ்லிம், சஹீஹ் புகாரி வ முஸ்லிம் ரெண்டிலையும் வந்திருக்க ஹதீஸ் தான். மன் காம ரமலான, யார் ரமலான்ல நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள், அவர்கள் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். இப்ப நாங்க ஒரு துணை இலக்கு எடுத்திருக்கோம், மக்ஃபிரத், மன்னிப்பை பெறுதல். தக்வா நோக்கி போகணும்னா மன்னிப்பை பெற வேண்டும். அந்த மன்னிப்பை பெறுவதற்கான மிக முக்கியமான ஒரு டூலாக, ஒரு செயற்பாடாக இந்த கியாமுல் லைல் காணப்படுகிறத நம்ம பார்க்கலாம். இந்த கியாமுல் லைல் இதை பத்தி குர்ஆன் சொல்லும் போது சொல்லுது, யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. போர்த்தி கொண்டிருப்பவரே, இரவுல நீங்க எழுந்து தொழுங்க, நின்று வணங்குங்க. ரைட்? குமில் லைல இல்லா கலீலா. அப்ப நீங்க கொஞ்ச நேரம் தான் ஓய்வு எடுக்கணும். அப்ப நீண்ட நேரம் இரவுல பெரிய ஒரு பகுதி நின்று வணங்க, அல்லது அரைவாசி பகுதி, அல்லது அதை விட கூட அல்லது குறைய, ஆனா இரவுல பெரிய ஒரு பகுதி நின்று வணங்குங்க என்று சூரா முஸம்மில்ல ஆரம்பத்திலேயே அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு வேண்டுதலாக விடுப்பதாக பார்க்கிறோம். அப்ப என்னது? அப்ப இரவுல நீண்ட நேரம் நின்று தொழுவதுதான் அந்த கியாமுல் லைல் என்று நாங்க சொல்றோம். எப்படின்றது பார்க்கும் போது கியாமுல் லைல்ன்றது என்னதுன்னு நாங்க பார்ப்போம். கியாமுல் லைல் என்று வரும்போது முதலாவது விஷயம், இஷா தொழுததுல இருந்து ஃபஜ்ர் தொழுக வரும் வரையில் இருக்கிற நேரத்துல தொழுகின்ற எல்லா தொழுகையும் இரவு தொழுகை, கியாமுல் லைல். நாங்க இது முதலாவது விளங்கிக் கொள்ளணும். இஷா தொழுததுல இருந்து ஃபஜ்ர் தொழுகை வரை இருக்கின்ற எல்லா தொழுகைகளையும் நாங்க இரவு தொழுகை என்று நாங்க சொல்லுவோம். அந்த வகையில தான் இரவு தொழுகையில தரத்தை பத்தி பேசுகின்ற பொழுதும் நாங்க பார்ப்போம் பின்னுக்கு.
இந்த அவ்வளவு விஷயத்தை இந்த இரவு இந்த இஷாவுக்கும் சுபஹுக்கும் இடையில இருக்கின்ற ஃபஜர் தொழுகைக்கும் இடையில இருக்க எல்லா தொழுகையும் இரவு தொழுகை என்று சொல்றத அந்த லெவல்களை பார்க்கும்போது கூட நாங்க பார்ப்போம். அதுல என்னது, இஷாவுடைய பின்னுக்கு தொழுகின்ற 2 ரக்காத் சுன்னத்து, ஃபஜருக்கு முந்தி தொழுகின்ற 2 ரக்காத் சுன்னத்து, வித்ரு தொழுக, தராவி தொழுக, அதாவது இரவு, அதாவது நோன்பு காலங்கள்ல ரமதான்ல தூங்க முந்தி தொழுகிறது தராவி தொழுக, தூங்கி எழும்பி தொழுகிறது தஹஜ்ஜத், நோன்பு அல்லாத காலத்துல தூங்க முந்தி தொழுகிறதுக்கு சலாத்துல் பயாத் என்று சொல்லுவாங்க. இப்படி பல பேர்கள் இருக்கிறது இரவு தொழுகைக்கு. இதெல்லாம் கியாமுல் லைல். ரைட். இந்த கியாமுல் லைல பத்தி வந்திருக்க ஹதீஸ்களை பார்க்கும் போது இதை லெவல்ஸ்ல கொஞ்சம் நாங்க பார்த்து கொண்டு நாங்க இப்படி எங்கள்கிட்ட பிராக்டிஸ் இருக்குதுன்னு நாங்க பார்ப்போம். அதாவது யாரு இஷா தொழுகைய ஜமாத்தோடு தொழுகின்றாரோ அவர் பாதி இரவு நின்று வணங்கின நன்மையை பெற்றுக் கொள்வார். சுபஹ தொழுகையை யார் ஜமாத்தோடு தொழுகின்றாரோ பாதி இரவு நின்று வணங்கின நன்மையை பெற்றுக் கொள்கின்றார். அப்படியாக இருந்தால் ஒருவர் இஷா தொழுகையையும் ஃபஜ்ர் தொழுகையையும் ஜமாத்தோடு தொழுகின்றார் என்றால் அவர் இரவு முழுவதும் நின்று வணங்கின நன்மையை அடைந்து கொள்கின்றார். அப்ப இதுதான் இரவு தொழுகையில, அதாவது மிக ஆரம்ப படிநிலை. இரவு தொழுகையில ஆரம்ப படிநிலை இஷா தொழுகையையும் ஃபஜ்ர் தொழுகையையும் ஜமாத்தோடு தொழுகின்றவர் இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடிய நன்மையை பெற்றுக் கொள்கின்றார். இது ஆரம்ப படிநிலை. அடுத்த படித்தரமாக சொல்வார்கள், இது ஹதீஸ வச்சு விளங்கப்படுத்துறது. யார் ஒருவர் 10 வசனங்கள் ஓதுகின்ற நேரம், இன்னும் குறிப்பா ஹதீஸ்ல வந்திருப்பது இப்படித்தான், 10 வசனங்கள் ஓதுகின்ற நேரம் அளவுக்கு இரவு தொழுகையில ஈடுபடுகின்றாரோ அவர் பொடுபோக்கானவர்கள் என்ற லிஸ்ட்ல அவரது பேர் வரமாட்டாது. ராஃபிலீன் என்ற லிஸ்ட்ல அவருடைய பேர் வரமாட்டாது. இது 10 வசனம். அப்படின்னா இன்னொரு ஹதீஸின் படி பார்க்கும்போது அவர் தஹஜ்ஜத் தொழுதார், இரவு தொழுகையில் ஈடுபட்டார், அவருடைய கடமை இரவு தொழுகை, அந்த கடமையை நிறைவேற்றினார் என்ற லிஸ்ட்ல அவர் வந்துவார். அடுத்த படித்தரமாக இரவு தொழுகையை பற்றி சொல்கின்ற பொழுது யார் ஒருவர் 100 வசனங்கள் ஓதுகின்ற நேரம் அளவுக்கு இரவு தொழுகையில் ஈடுபடுகின்றாரோ அவர் சாலிஹீன்களின் பட்டியலில் அவரது பெயர் பதியப்படும். இன்னொரு ரிவாயத்தின் படி கானித்தீன்களின் பட்டியலில் அவரது பெயர் பதியப்படும். சாலிஹீன்களின் பட்டியலில் ஏன் பெயர் வரணும் என்றால், நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்பும் போது படிமுறையில தான் அனுப்பணும். முதலாவது நபிமார்கள், அதுக்கடுத்து சித்திகீன்கள், உண்மை பேசியவர்கள், உண்மை உரைத்தவர்கள், அடுத்து சுஹதாக்கள், அல்லாஹ்வுடைய பாதையில வீர மரணம் எய்தியவர்கள், அடுத்ததாக சாலிஹீன்கள். அப்ப இரவு தொழுகைய ஒரு 100 வசனம் ஓதுகின்ற நேரம் அளவுக்கு இரவு தொழுகையில ஈடுபட்டு வந்தால் அவர் சாலிஹீன்களின் பட்டியலில் அவரது பெயர் வந்துவிடும். இன்னொரு இடத்துல காணித்தீன், அதாவது மிகவும் திருப்திகரமான, மிகவும் மன நிம்மதி அடைந்தவர்கள லிஸ்ட்ல அவர், அதாவது அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் மிக மன நிம்மதியோட வாழுகின்றவர்கள லிஸ்ட்ல அவருடைய பேர் வந்துவிடும் என்று இன்னொரு ரிவாயத்துல வருகிறது பார்க்கலாம். அடுத்த பாயிண்ட் தான், யாரு 1000 வசனங்கள் ஓதுகின்ற நேரம் அளவுக்கு நின்று வணங்குகின்றார்களோ அவர்கள் முக்காந்தரீன் என்று, அதாவது நாளை மறுமையில் ஒரு கூட்டம் வரும், பிரமாண்டமான நன்மை எடுத்துக்கொண்டு வரும். மற்ற மனிதர்கள் இவ்வளவு நன்மைகளை எங்கிருந்து இவர் சம்பாதிச்சார் உலகத்துல வாழல, அவரது குறுகிய வாழ்நாள்ல இவ்வளவு பெரிய அளவு நன்மையை எப்படி சம்பாதித்தார், எப்படி பெற்றுக்கொண்டார் என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு அவர் நன்மையை எடுத்துக்கொண்டு வருவாரு. இவர்தான் 1000 வசனங்கள் ஓதுகின்ற நேரம் அளவுக்கு இரவு தொழுகையில் ஈடுபட்டவர். இன்னொரு ரிவாயத்துல வரும், யார் ஒருவர் 1000 வசனங்கள் ஓதுகின்ற நேரம் அளவுக்கு இரவு தொழுகையில ஈடுபடுகின்றாரோ அவர்களது பெயர் அல்லியூன் என்ற பட்டியலில் வரும். அல்லியூன் என்ற பட்டியல்ல பேர் வந்துட்டா திரும்ப அளிக்கப்பட மாட்டாது. இன்னொரு குறிப்பாக ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்ன சயாத்
யுதுஹிப்னல் ஹசனாத், அதாவது நாங்கள் செய்கின்ற நன்மைகளை நாங்கள் செய்கின்ற பாவமான காரியங்கள் அழித்துவிடும், நீக்கிவிடும். அப்ப நாங்க சில அமல்களை செஞ்சுக்கிட்டே போவோம், இங்கால சில வேலைகளை செஞ்சுட்டு போவோம், இங்கால செய்யற நன்மைகள் அப்படியே இங்கால டிலீட் ஆகிட்டு போகும். ஆனால் எல்லியூன் என்ற பட்டியல்ல பேர் வந்து விட்டால் அந்த பேர் ஒரு நாளும் டிலீட் ஆக மாட்டாது, அழிக்கப்பட மாட்டாது, அவ்வளவு பெர்மனண்டா அது பதியப்பட்டு விடும். இந்த அல்லியூன் என்ற பட்டியல்ல அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள் மாத்திரம், நெருக்கமானவர்களுடைய பெயர் மாத்திரம் தான் அல்லியூன் என்ற பட்டியல்ல வரும். அப்ப இதுதான் 1000 வசனங்கள் ஓதுகின்ற நேரம் அளவுக்கு இரவு தொழுகையில ஈடுபடுகின்றவர்களுக்கான நன்மை. இங்கே சின்னொரு டிப்ஸையும் பார்த்துட்டே போவோம். எப்படி இந்த 1000 வசனம் ஓதுறது? நான் தான் ஹிஃபுல் பண்ணில்லையே, பாடமாக்கி இல்லையே, இவ்வளவு நேரத்துக்கு நான் தொழ வேண்டும். நீங்க சூரத்துல் பக்ரால இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 ஜுஸ் ஓதுனா தான் 1000 வசனம் முடியும். முதலாவது இந்த 1000 வசனத்தை பழக்கிறதுக்கு நாங்க சின்ன லெவல்ல தான் எல்லாம் ஒரே தரம் தான். நன்மை உங்களோட ஈமானை பொறுத்து, ஈமானம் வஹ்திசாபன், நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு ஈமானோட செயற்படுறீங்களோ அந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல நீங்க மிக முக்கியமாக பார்க்கணும், 1000 வசனம் ஓதி தொழணும் என்ற எண்ணத்தை கொள்றது. அவ்வாறு இருக்கிறவர்கள் பழக்கப்படுறதுக்காக தபாரக், இது 2 சூரா ஜுஸும் எடுத்துக்கொண்டால் 1064 வசனங்கள் இருக்கு. 2 ஜுஸா கிட்டத்தட்ட ஜுஸு தபாரக்க 2 ஜுஸு தான் இருக்குது, 1064 வசனம். அதாவது ஜுஸு தபாரக்கில 444 வசனம் இருக்குது, 564 வசனம் இருக்குது அம்ம ஜுஸுல. இது ரெண்டையும் சேர்க்கும் போது 1000 வசனங்கள் வருகின்றது. இப்ப நாங்க முதலாவது பழக்கிறது அந்த பழக்கத்துக்கு நாங்க 1000 வசனம் ஓதி தொழுவணும், ரைட்? அதுக்கு அடுத்தது அதுல பழக்கப்படுகின்ற பொழுது அதோட லெவலை நாங்க கூட்டிக்கிட்டே போக முடியும். இப்ப பார்ப்போம், இதுதான் கியாமுல்லைல லெவல்ஸ்ல பத்தி பார்க்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கியாமுல்லை எவ்வாறு இருந்தது என்று பார்த்துட்டு நாங்க எவ்வாறு எங்களை இந்த பிராக்டிஸ் கொண்டு வரன்றதை நாங்க பார்ப்போம். ஏண்டா இது வந்து ஒரு ஆன்மீக அமர்வு, ஃபிக்ஹ் கிளாஸ் அல்ல, சட்டத்திட்டங்கள் பார்க்கறதல்ல. நாங்க தக்வாவை நோக்கி இந்த ரமதான்ல எப்படி பயணப்படுறது, எப்படி ட்ராவல் பண்றது, தக்வாவை நோக்கி போவதற்கு மிக முக்கியமான ஒரு டூலாக ரமதான்ல இந்த கியாமுல்லைல் காணப்படுகிறது. எனவே அந்த கியாமுல்லைல என்னன்னு பார்த்தோம், அதுக்குரிய நேரத்தை நாங்க பார்த்தோம், அதை எப்படி அதோட லெவல்ஸ் என்னன்றதை பார்த்தோம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கியாமுல்லைல எப்படி தொழுதார்கள் என்று நாங்க பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கியாமுல்லைல பத்தி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லும் போது சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு தொழுகையில ஈடுபட்டால் அவங்களோட கால் வீங்குற அளவுக்கு தொழுது கொண்டிருப்பாங்க. இப்ப ஆயிஷா நாயகி கேட்பாங்க, யார ரசூலல்லாஹ், உங்களோட முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, நீங்க சொர்க்கத்துக்குரிய ஆள், சொர்க்கத்துக்கு நன்மை, நீங்க சொர்க்கத்துக்கு போறாள், நீங்க இவ்வளவு வருத்தி இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க இந்த ஒரு தொழுகையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்க, அவளா கூன அப்தன் ஷகூரா, நான் ஒரு நன்றியுடைய அடியானாக இருக்கக்கூடாதா? இது என்னது? அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையிலான உறவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையிலான உறவு வலுப்படுத்துறதுல முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க சொர்க்கத்துக்கு போறது அவங்களுக்கு தெரியும், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டது தெரியும். ஆனாலும் அல்லாஹ்வுடனான உறவை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக கால் வீங்குற அளவுக்கு நின்று வணங்கியிருக்காங்க. ஒரு நபி தோழர் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கியாமுல்லைல பத்தி சொல்லும் போது அழகாக விவரிக்கிறது நாங்க பார்க்கலாம். ஒரு முறை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால் இருந்து இரவு தொழுகையில ஈடுபட்டேன். அவ்வாறு இரவு தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுனைக்கு பின்னால சூரத்துல் பக்ராவை ஓதினாங்க.
சூரத்துல் பக்கரா கிட்டத்தட்ட 2.5 ஜுஸ், 286 வசனம். குர்ஆன்ல இருக்க ஆகப்பெரிய சூரா. இப்ப அவரோட மனோநிலையை சொல்றாரு. இப்ப சூரத்துல் பக்கராவை ஓதிட்டு ருக்கூக்கு போவேன்னு நான் நினைச்சேன். சூரத்து ஆல் இம்ரான ஓத பிடிச்சாங்க. சூரத்துல் பக்கரா ஓதிட்டு அடுத்ததாக சூரத்து ஆல் இம்ரான ஓதுனாங்க. சூரத்து ஆல் இம்ரான் 200 வசனங்கள். அப்ப 486 வசனம். இப்ப ஆல் இம்ரான ஓதிட்டு அவங்க ருக்கூக்கு போவாங்கன்னு நினைச்சேன். சூரத்து நிசா ஓதுறாங்க. 176 வசனம். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க. அப்ப கிட்டத்தட்ட 6 ஜுஸ். அதாவது 6வது ஜுஸ் தொடங்கி 6 பக்கம் போனா தான் சூரத்து நிசா முடியும். அப்ப இது இன்னொரு ரிவாயத்துல சூரத்துல் மாயிதாவையும் ஓதுனாங்க. இப்படி ஓதுனா கால் நீங்க தானே செய்யணும். அதாவது அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி கியாமுல் லைல தொழ ஆரம்பிச்சுட்டாங்கடா. வதபத்தல் இலைஹி தப்தீலா வதக்ரு இஸ்ம ரப்பிக வதபத்தல் இலைஹி தப்தீலா. அவங்க மறந்து போவாங்க. அவங்களோட சுற்றுச்சூழலை மறந்து போவாங்க. அப்படி ஈடுபட்ட அந்த இன்பமாக சுவைத்து கொண்டு அந்த இன்னொரு உலகத்துல சஞ்சரித்து கொண்டு அந்த இரவு தொழுகையில் ஈடுபடுவாங்க. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையா இருந்தது. அந்த நபி தோழர் சொல்லும் போது சொல்வார், எந்த அளவு தூரம் நின்று வழங்கினாரோ, இந்த கியாமுல்ல இருந்தாரோ, ருக்குவுக்கு போயிட்டு அதே மாதிரி ஒரு நேரம் இருந்தாரு, சுஜூதுக்கு போயிட்டு அதே மாதிரி ஒரு நேரம் இருந்தாரு. அப்படி என்று சொன்னால் கியாமுல் லைல் என்று சொல்றதே நீண்ட கியாம்கள், நீண்ட ருக்குகள், நீண்ட சுஜூதுகளை கொண்ட தொழுகைத்தான் நாங்க கியாமுல் லைல் என்று சொல்கின்றோம். இந்த தொழுகைத்தான் காம ரமதான ஈமானும் வஹ்திசாபன், நன்மையை எதிர்பார்த்து, ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து, ரைட், அல்லாஹ்வை நெருங்க முடியும், அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்த முடியும் என்ற எண்ணத்தோட நம்பிக்கையோடு தொழும்போது இவ்வாறு நீண்ட நேரம் தொழக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. நபி தோழர்கள் இருந்தாங்க. எனவே தான் சில சஹாபிகள் சொல்லுவாங்க, நாங்க நபி தோழருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால இருந்து தொழுதம்டா சஹர் செய்ய கிடைக்குமோ என்று அஞ்சுகின்ற அளவுக்கு அவரது தொழுகை மிக நீண்ட நேரமாக இருந்தது. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இரவு தொழுகை. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இது மாதிரி இரவு தொழுகை பத்தி நிறைய நாங்க பேசிட்டு போகலாம். அடுத்தது அதுல இன்னும் சில விஷயங்களை பேசலாம். அதுக்கு முந்தி எங்கட இரவு தொழுகை இதுல எந்த லெவல்ல இருக்குது? நான் லெவல்ஸ்ல சொன்னேன். அதுக்கடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இரவு தொழுகை எவ்வாறு இருந்தது என்று சொன்னேன். இந்த இரவு தொழுகையில நாங்க இந்த 5வது இரவு வந்திருக்கின்றோம். கடந்த 4 இரவு நாங்க ரமலான் அல்லாத காலத்தை விடுவோம். ரமலான் நாங்க அல்லாஹ்வுடனான உறவை வளர்க்கின்ற காலம், அல்லாஹ்வுடனான தொடர்பை வலுப்படுத்துகின்ற காலம், தக்வாவை கொண்டு வருகின்ற காலம். இந்த தக்வாவை கொண்டு வருகின்ற காலத்துல நாங்க இந்த இரவு தொழுகையில எந்த அளவு தூரம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம், எந்த அளவு தூரம் அந்த தக்வாவை நோக்கி போகக்கூடியதாக எங்களது இரவு தொழுகைகள் இருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக சமூக வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு சம்பிரதாயமாக மாறி போயிருக்கிற நிலைமை தான் நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் நம்ம வந்துட்டு இஷாவுக்கு பிறகு தராவி தொழணும், ரைட், அதுக்கு பிறகு அடுத்த தழுவலை பார்த்தாச்சு, சஹருக்கு முந்தி கொஞ்ச நேரத்துல சிலர் 10 நிமிஷம் தொழுதுட்டு வாரு. அப்படி அல்ல. இரவு ரமதான் என்பதே விசேடமான செயற்பாடாக இரவு தொழுகை காணப்படுகிறது. இதை நாங்க பார்க்கிறோம். நாங்க வாழ்ந்த சூழல்ல பலர் என்ன செய்வாங்கன்ற பல ஜுசுகளை குர்ஆனையே முடிக்கிற அளவுக்கு ஓதி தொழுகிறாக்களை நாங்க பார்த்திருக்கோம். ஒரு இரவு தொழுகையில ஒரு குர்ஆனை ஓதி இரவு தொழுகையில் ஈடுபட்ட சகோதரர்களை, மனிதர்களை, அடியார்களை, அல்லாஹ்வுடைய நேசர்களை கூட நாங்க கண்ணூடாக நேரடியாக கண்டிருக்கின்றோம். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்க எங்கட இரவு தொழுகை இதுல எந்த லெவல்ல இருக்குது என்று ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்ப்போம். நாங்க யாரையும் பார்க்க தேவையில்ல, நாங்க ரீசன் சொல்ல தேவையில்ல. இது ஒரு மாசம், இந்த ரமலான் மாசம், இதுல பெறுற பயிற்சி தான் வருகின்ற காலங்கள்ல கூட அந்த பயிற்சியை தொடர்வதற்கு எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அந்த வகையில இந்த இரவு தொழுகை எவ்வாறு காணப்படுகிறது, இது ஒரு விஷயம், நாங்க எங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்தது, முழு இரவும் எங்களுக்கு நின்று வணங்குறன்றது எல்லாருக்கும் சாத்தியமான ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனா ஒன்று நினைச்சோம்னா எல்லாருக்கும் செய்ய இயலும், ரைட், என்றாலும்
சமூக வாழ்க்கை அலுவல்கள் எங்களை பல சோழிகளுக்கு பொறுப்பாக இருப்பதால முழு இரவும் தொட இயலாட்டியும் கூட நாங்க தொழுகையில மிக முக்கியமான நேரங்கள் காணப்படுகிறது. அதுல ஆக முக்கியமான விஷயம்தான் 3வது இரவு என்று சொல்றது. ரைட், இரவை 3ஆக பிரிச்சு 3வது இரவு தான் இரவு தொழுகைக்கு மிகவும் பொருத்தமான நேரம். அல்லாஹு தாலா கீழ் வானத்துக்கு வருகின்றான். அந்த கீழ் வானத்துக்கு வந்து அடியார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவனிடம் என்ன கேட்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறான், கேட்டுக்கொண்டிருக்கிறான், உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான். இந்த இடத்துல தான் ஒரு ஹதீஸ் குதுசியை ஞாபகப்படுத்தலாம் என்று இருக்கேன். எனது அடியான் நஃபிலான வணக்கங்கள் ஊடாக என்னை நெருங்கி கொண்டிருக்கின்றான். இங்கே தக்கர்ரபு என்று தக்குவானு போற பயணத்தை இந்த தக்கர்ரபு என்ற சொல்ல நாங்க எடுக்கிறது தக்குவாவை நோக்கி, அல்லாவை நோக்கி, அல்லாவை நெருக்கம், அல்லாவோட ரிலேஷன்ஷிப்பை வலுப்படுத்தி கொண்டு வருகின்ற வகையில நஃபிலான காரியங்களில் ஈடுபடுகின்றார். அவ்வாறு நஃபிலான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு என்னுடனான உறவை வலுப்படுத்தி கொண்டு இருக்கும் போது நான் அவனை விரும்பும் அளவுக்கு அவன் நஃபிலான காரியத்தில் ஈடுபடுகின்றான். நான் அவனை விரும்பி விட்டால் அவன் பார்க்கின்ற பார்வையாக நான் மாறுவேன், அவன் கேட்கின்ற செவி புலனாக நான் மாறுவேன், அவன் பிடிக்கின்ற கையாக நான் மாறுவேன், அவன் நடக்கின்ற காலாக மாறுவேன். அவன் என்ன கேட்கிறானோ என்கிட்ட, அவன் என்கிட்ட என்ன கேட்கிறானோ அதை நான் நிச்சயமாக அவனுக்கு கொடுப்பேன். அவன் என்கிட்ட பாதுகாப்பு கேட்டால் அவனை நான் பாதுகாத்து விடுவேன் என்று ஹதீஸுல் குதுஸில் வந்திருப்பதை பார்க்கிறோம். அந்த வகையில இந்த நஃபிலான காரியங்கள்ல தலையாயது முக்கியமானது இந்த இரவு தொழுகை. அதிலும் குறிப்பாக இரவுல 3வது இரவுல தொழ, மற்றவர்கள தொழக்கூடாதுன்னு நான் பேச இல்லை, மிக பொருத்தமான ஒரு நேரத்தை பத்தி நான் பேசுறேன். இரவு தொழுகைக்கு மிகவும் பொருத்தமான நேரம் 3வது இரவு. அந்த 3வது இரவுலையும் மிகவும் பலமான நேரம், அது ஒரு பொன்னான நேரமாக அடையாளப்படுத்தப்படுது. அதுதான் இரவு தொழுகைய 3ஆக பிரிச்சு அதுல வர முதலாவது நேரம் பொன்னான நேரம். இந்த பொன்னான நேரத்துல அமல்களில் ஈடுபடுகின்ற பொழுது அந்த நேரம் 2 மணியிலிருந்து 3 மணி வரையும் இருக்கிற நேரம். இந்த நேரத்துல செய்கின்ற அமல்கள் அல்லாஹ் தாலாட அர்ஷே குலுங்குற அளவுக்கு வெயிட்டானது, பாரமுடையது. இந்த மாதிரியான ஒரு நேரம் தான் 2 மணியிலிருந்து 3 மணி வரையும் இருக்க நேரம். இப்படி பொன்னான நேரம் 3 இருக்கிறது. இது 2 மணியிலிருந்து 3 மணி வரையும் இருக்கிறது பொன்னான நேரம். சுபகு தொழுதையில இருந்து சூரியன் உதிக்க ஒரு 18 நிமிஷம் 20 நிமிஷம் வரை இருக்கிற நேரம் பொன்னான ஒரு நேரம். மகரிபுக்கு சற்று முன்னர், மகரிபா தான் 20 நிமிஷத்துக்கு முன்னதுல இருந்து இஷா அதான் கேட்கும் வரையில் இருக்கிற நேரம் பொன்னான நேரம். இந்த 3 பொன்னான நேரங்கள் இருக்கிறது. இந்த 3 பொன்னான நேரங்களையும் நாங்கள் மண்ணாக்கிவிடக் கூடாது. இதை நோன்பை பத்தி பேசுகின்ற பொழுது நாங்கள் பேசுவோம், என்றாலும் அவகாசம் கிடைக்குமோ தெரியாது, என்றாலும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்றேன். அந்த 3 பொன்னான நேரங்கள் ஒரு நேரம் தான் இரவு 2 மணியிலிருந்து 3 மணி வரையும் இருக்க நேரம். 3 அவர், கிட்டத்தட்ட 3 அவர். இந்த 3 அவர் ரமதான்ல 90 அவர் மொத்தம் இருக்கிறது. அந்த 90 அவரையும் நாங்க சரியாக திட்டமிட்டு பயன்படுத்துவோமாக இருந்தால் பெரிய அளவு பயணம் பெறக்கூடியவர்களாக நாங்க மாறிவிடுவோம். அதுல ஒன்றை தான் இப்ப நான் ஞாபகப்படுத்துறேன். இரவு 2 மணியிலிருந்து 3 மணி வரை இந்த நேரம். அந்த நேரத்துல குறிப்பாக நீண்ட சுஜூதுகள்ல நாங்க பழக்கப்படுத்தணும். எங்களை முன்னுக்கு பின்னால எல்லாம் நாங்க தொழுவோம். அந்த இடைப்பட்ட நேரத்துல தான் நீண்ட சுஜூதுகளை கடைபிடிக்கக்கூடியவர்களா இருக்கணும். ஏன் நான் அதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஹதீஸ்கள் எல்லாம் தொகுத்து பார்க்கின்ற பொழுது இந்த பொன்னான நேரம் பத்தி, இந்த 2 மணிலிருந்து 3 மணி வரை வந்திருக்கிற நேரம் பத்தி வந்திருக்கிற ஹதீஸ் எல்லாம் தொகுத்து பார்க்கின்ற பொழுது ஹதீஸ் துறை அறிஞர்கள் சொல்வார்கள், அந்த நேரத்துல கேட்கிற துவா, எனக்கு ஒரு விஷயம் ஆகணும், அந்த விஷயம் ஏன் கதிர்ல இல்லை, இப்படி ஒரு விஷயமே இல்லை, அது ஹலாலான ஒரு விஷயம், அல்லாஹ் எனக்கு எழுதில்லை இப்படி ஒண்ட, ஆனா எனக்கு தேவைன்னு நான் கேட்கிறேன், அல்லாஹ் அதையும் தருவான் என்று
அறிஞர்கள் இந்த நேரத்தை பத்தி வந்திருக்க ஹதீஸ்களை பத்தி பார்த்துட்டு சொல்லுவாங்க. எனவே நாங்க மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நேரம் அதுல குறிப்பாக ரமதான் மாதத்துல ரைட் 2 மணில இருந்து 3 மணி வரை இருக்க நேரத்தை நாங்கள் தூங்கி அத நாசமா விடுங்க. அதே போல ஃபஜ்ர் தொழுகையிலிருந்து சூரியன் உதித்து 20 நிமிஷம் வரை இருக்க நேரம் சஹருக்கு பல வகையான சாப்பாடெல்லாம் உண்டு மஸ்தாகி அந்த நேரத்தை மண்ணாக்கி விடக்கூடாது. அதே போல இருக்கிற அடுத்த பொன்னான நேரம் மகரிபுக்கு சற்று முன்னர்ல இருந்து இஷா தொழுக சஹர் இஃப்தார் நிறைய பலமான இஃப்தாரை செஞ்சு அந்த நேரங்களை நாசமாக்கி விடாம பொன்னான நேரங்களை மண்ணாக்கி விடாம நாங்க முற்றாக பயன்படுத்துறதுக்கு நன்கு திட்டமிட்டுக் கொள்வோம். அதுல மிக முக்கியமாக இப்ப நாங்க பேசிக்கொண்டிருப்பது இரவு தொழுகை. அதுல இரவு தொழுகையில 2 மணில இருந்து 3 மணி வரையும் இருக்க நேரம் நாங்க கொஞ்சம் ஏலியா தூங்கலாம். ரைட், மகரிபை தொழுதுட்டு இஷா தொழுதுட்டு தராவி தொழுறாங்க, தராவியை தொழுதுட்டு கொஞ்சம் தூங்கி நாங்க ஒரு மணி 1:30 மணி அல்ல 2 மணிக்கு எழும்பி அந்த 3வது இரவு முழுமையாக பயன்படுத்துறதுக்கு திட்டமிடுவோம். அதுல நாங்க இரவு தொழுகையில் ஈடுபடுவதற்கு நாங்கள் திட்டமிடுவோமாக இருந்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில இந்த நேரத்தை நாங்க பயன்படுத்துறதுக்கு முயற்சி செய்வோம். அடுத்ததாக முக்கியமாக இரவு தொழுகை என்று சொல்கின்ற பொழுது நான் இப்போ உங்களுக்கு இரவு தொழுகை என்னன்னு சொல்லியிருக்கிறேன். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதாங்க, அதோட லெவல்ஸ்கள் என்னது, அந்த தொழுகைக்கு மிக மிக பொருத்தமான பெருமதியான நேரம் எதுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப நான் சொல்ல வர விஷயம் கவனமாக கேளுங்க. இந்த தொழுகை எப்படி இருக்கணும், நாங்க தொழுகிற இரவு தொழுகையிட வடிவம் அது எப்படி இருக்கணும், வடிவம் என்று சொல்றதா அல்லது அது என்ன தாக்கத்தை தரணும் என்று சொல்லலாம். நாங்க முழு இரவும் நின்று வணங்குறது அல்ல முக்கியம், ஒரு குர்ஆனை ஓதி தொழுறோம்ன்றது முக்கியம். அந்த தொழுகையின் மூலம் நான் என்ன அடைஞ்சு கொண்டேன். நான் ஆரம்பத்துல கேட்ட கேள்வி தான், 4 இரவு எங்களை கடந்து விட்டது, நாங்க இப்ப என்ன ஃபீல் பண்றோம், இந்த ரமலான் அடைஞ்சிட்டு என்ன மாற்றங்களை கண்டுட்டோம். 4 நாள் என்பது 24 மணித்தியாலங்களை கொண்ட 4 நாட்களை நாங்கள் கடந்து விட்டு 5வது இரவுல நாங்க இருக்கிறோம். அப்படியா, இந்த 4 நாட்களும் நாங்க என்ன தாக்கம் அடைஞ்சோம், என்ன மாற்றம் பெற்றோம், அல்லது அந்த மாற்றத்தை நோக்கி போவதற்கான தயார் நிலை வந்து விட்டதா, எங்கட அடுத்த வேலையெல்லாம் முன்பின் ஆக்கிட்டு ரமலானை பயன்படுத்துறதுக்கான வேலைத்திட்டத்தில் இறங்கிட்டோமா என்று நாங்கள் முஹாசபா செய்வோம். அந்த வகையில தான் இந்த இடத்துல நான் பேச பார்க்கிறது உங்களுக்கு ஞாபகப்படுத்த நினைக்கிற விஷயம், எங்களுடைய இரவு தொழுகைகள் எவ்வாறு இருக்க வேண்டும். உண்மையிலேயே பொதுவாக சொல்லும் பொழுது இரவு தொழுகையை பற்றி நாங்க பேசும்போதும் சரி, பொதுவாக தொழுகையை பற்றி பேசும்போது என்ன சொல்லுவோம், அகிமு ஸலாத்தல் லிக்ரி, தொழுதா அல்லாஹ்ட ஞாபகம் வரணும். ஒரு சபையில பத்தி நாங்க பேசுறோம், தொழுகையை அல்லாஹ்ட சிந்தனை கொண்டு வரக்கூடிய தொழுகைகளாக எங்கிற தொழுகைகள் காணப்படுகிறதா என்று பேசிய போது பள்ளிகள்ல போயிட்டு நாங்க ஜமாத்தோட தொழும் போது அவசரமா தொழுகிறாங்க, நாங்க தக்பீர் கட்டுற ருக்கூ போயிட்டாங்க, ருக்கூ போறதுக்குள்ள சுஜூத் போறோம், இப்படி எல்லாம் பல காரணங்களுக்கு அதெல்லாம் நாங்க சமூகத்துல மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய இடங்கள். என்றால் நான் சொல்லி இப்ப இது இரவு தொழுகை, நான் தனிச்சு தொழுகிற தொழுகை, இதுல யாரும் தாக்கம் செலுத்தல, நான் விரும்பின மாதிரி என் தொழுகையை நான் அமைச்சு கொள்ள முடியும். இப்ப இந்த தொழுகை அல்லாஹ்ட சிந்தனையை கொண்டு வரக்கூடிய தொழுகையாக காணப்படுகிறதா, அல்லது நாங்க சம்பிரதாய பூர்வமாக தொழுது கொண்டிருக்கோமா? அல்லாஹ்ட சிந்தனை கொண்டு வர தொழுகைன்றது என்னது? இப்ப குறிப்பாக நான் பொதுவாக மாணவர்களோட பேசும்போது சொல்லுவேன், ஒரு பர்சனாலிட்டியை பத்தி நாங்க சொல்றோம், அந்த பர்சனாலிட்டி இப்படியானது, அவங்கள்ட்ட நல்ல இந்த கேரக்டர் எல்லாம் இருக்குது, அவங்க இப்படியான சாதனை எல்லாம் புரிஞ்சிருக்காங்க, இப்படின்ட்டு சொல்ல அந்த பர்சனாலிட்டியை பத்தி எங்களுக்கு அவரை பத்தி காணணும், அவரை பார்க்கணும் என்ற ஒரு ஆர்வம் ஆசை எங்க உள்ளத்துல தோணும் அல்லவா? இது மாதிரிதான் அல்லாஹ் தன்னை பத்தி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தன்னை தானே விளங்கப்படுத்தியிருக்கான். எப்படின்னா 99 திருநாமங்கள் ஊடாக அல்லாஹ் தன்னை விளங்கப்படுத்தியிருக்கான். படைப்பாளன், பரிபாலிக்கின்றவன், ஆற்றல் உடையவன், அவன் இந்த எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறான், எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கான், ஆக்கக்கூடியவன், அழிக்கக்கூடியவன், இப்படி 99 திருநாமங்கள் நாங்கள் படிச்சிருக்கோம், அஸ்மாவுல் ஹுஸ்னான்றோம்.
இந்த 99 திருநாமங்களூடாக என்ன விளங்குன்னா அல்லாஹ் யார், அல்லாண்டா அவன் சக்தி என்ன, ஆற்றல் என்ன, அவன் வல்லமைகள் என்ன, மகத்துவம் என்ன, அவன் படைப்பாற்றல் என்ன, இதெல்லாம் இதுதான் அல்லாட சிந்தனைன்றது. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுன உடனே அந்த மனோநிலையை நாங்க கொண்டு வரணும். அல்லாஹு அக்பர் கபீரா சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வாசீலா வஜ்ஹத்து ஓதுறோம், அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயா ஓதுறோம், அல்லாஹும்ம அன்தல் மலிக் லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி என்ற ஓதுறோம். அடுத்தாக முக்கியமாக தாஜத் தொழுகையில தொழும்போது அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த கய்யுமுஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வ மன் ஃபீஹின்ன இந்த துஆவை ஓதிட்டு, இதெல்லாம் இப்ப நான் சொல்ற ஃபாஸ்ட் ஓதுற இல்ல, மெதுவா அந்த பொருள்களை உணர்ந்து ஓதிக்கொண்டு வந்து சூரத்துல் ஃபாத்திஹா ஓத ஆரம்பிக்கும் போதே அவருடைய மைண்ட் செட் எல்லாம் ஃபுல்லா மாறிடும். ஏண்டா இரவு தொழுக, நடுநிசி நேரம், எல்லாரும் அமைதியா ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும் போது நீங்க எழும்பி அழகான முறையில உது செய்து அல்லாவோட வேற ஒரு நோக்கமும் இல்லை உங்களுக்கு, அல்லாவை சந்திக்கிறதே தான் நோக்கம். அதுவும் குறிப்பா சொல்லுவாங்க தொழுகை என்பது அல்லாவோட நாங்க பேசுறது, குர்ஆன் ஓதுறன்றது அல்லாஹ் எங்களோட பேசுறது. அப்ப நாங்க பேச போறோம் அல்லாவோட, அல்லாவை சந்திக்க போறோம். அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருப்பது போல உணர்ந்து நான் தொழ போறேன். அப்ப அந்த மனோநிலையை கொண்டு வந்துட்டு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் போது அந்த சூரத்துல் ஃபாத்திஹா பாருங்க. அப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரைட், அல்லாஹ்ட ஆற்றல்கள் திருநாமங்கள் வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்ட திருநாமம் அர் ரஹ்மான் அர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன், எல்லாம் அல்லாஹ்ட. அப்ப எப்படி பாருங்க அந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஏன் தொழுகையில் ஓதுறோம் விளங்குதா? அல்லாஹ்ட சிந்தனை கொண்டு வந்துட்டு அதெல்லாம் கொண்டு வந்து என்ன சொல்றா, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், ஒன்னுதான் வணங்குறோம், ஒன்னிடத்தான் உதவி தேடுறோம். இஹ்தின ஸிராத்தல். இப்படி ஒவ்வொரு வசனத்தை மெதுவாக ததபுரோட சிந்தனையோட நாங்க ஓதுகின்ற பொழுது அல்லாஹ்ட சிந்தனைங்கிற தொழுகையில இருக்கும். நாங்க மிக அமைதியாக தொழுவோம். அந்த தொழுகை தொழும்போது தான் இப்ப நாங்க நீண்ட நேரம் தொழ சொன்னோம், நீண்ட சூறாக்கள் ஓதி, எங்களுக்கு தான் சூறாக்கள் பாடம் இல்லையே, 1000 வசனம் ஓதுறது எப்படி, நீண்ட சூறாக்கள் ஓதுறது, அதுக்கு அழகான ஒரு மெத்தட் இருக்குது. சின்ன குர்ஆனாக இருந்தா கையில தூக்கிட்டு நாங்க ஓதுறது, அல்லது நாங்க நல்ல ஒரு இடத்தை செட் பண்ணி கொள்ளணும். எங்களை குர்ஆனை வச்சு பார்த்து ஓதுறைக்கு மாதிரி இடத்தை செட் பண்ணி அதுல குர்ஆனை வச்சு கொண்டு நாங்க அதுக்கு முன்னால நின்று குர்ஆனை ஓதுவோம். குர்ஆனை பக்கத்தை பெரட்டுவோம். அந்த பெரட்டும் போது அந்த கை அசைறதால உங்களோட குர்ஆன் தொழுகை ஒரு நாள் பாத்தில் ஆகி போறது இல்ல. ரைட், அழகா நீங்க ஓதுங்க. அப்படி நீங்க இந்த சிந்தனையோடு ஓதும் போது ரைட், நீங்க எத்தனை பக்கம் ஓதுறீங்க, சூரத்துல் பக்ரா ஆல் இம்ரான் ஓதிட்டு போங்க, உங்களை மறந்து ஓதிட்டு போங்க. இப்படித்தான் ஸல்லல்லாஹு தந்தாங்க. கால் வீங்குதான்னு பார்த்து பார்த்து தொலை இல்ல, மாற்றமாக அவங்கள மறந்து இப்படி ஓதுனதால நீண்ட சூறாக்களை ஓதி இருக்கிறாங்க. இப்படி நாங்க ஓதுறதுக்கான ஒழுங்கு செஞ்சு கொண்டு இப்படி மெதுவா ஓதி பாருங்க. அதே மாதிரி ரொக்கோக்கு போங்க. ரொக்கோல மிக முக்கியமாக நாங்க ரொக்கோல துஆ கேட்கல, ரொக்கோல தஸ்பீஹ் செய்ய வேணும், அல்லாஹ்வை துதிப்பாடணும், தூய்மைப்படுத்தணும். சுப்புஹ் குத்தூஸ் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூ சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த இப்படி தஸ்பீஹ்கள் இருக்குது. அல்லாஹ் தூய்மைப்படுத்த இதுகளைத்தான் அதிகமாக ரொக்கோல நாங்க செய்யணும். செஞ்சுட்டு நீண்ட நேரம் அமைதியா இருந்து ரொக்கோல இருந்து மெதுவா நிலைக்கு வாரோம். நிலையில வந்து ஓத வேண்டிய துஆக்கள் ஓதிட்டு அப்படியே சுஜூதுக்கு போறோம். சுஜூதுக்கு போயிட்டு ஓத வேண்டிய அங்க சுஜூத் வந்து துஆ கேட்கிற இடம், ரைட், எங்களோட பாவ மன்னிப்பு கோர்ற இடம். சரியா? அந்த வகையில சுஜூத்ல நீங்க அரபுல தான் கேட்கணும்ன்றது இல்ல, நீங்க உங்களோட மொழியில, அது இங்கிலீஷா இருக்கலாம், சிங்களமா இருக்கலாம், உருதுவா இருக்கலாம். ஆனா சிலர் அவங்களுக்கு அவங்களோட தாய் மொழியில கேட்க ஏழும்னு சொல்லுவாங்க, மொழி ஏழும்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்தவரையில அதுல நான் அந்த அதுக்கு எந்த மனநிலை எனக்கு அப்படி உடன்பாடு இல்லை. அந்த மொழி ஏனைய மொழியெல்லாம் என்று அது ஒரு ஃபிக்கு சார்ந்த விஷயம், அதை நாங்க இங்க பேசல. ஆனா நான் சொல்வேன், இங்க தொழுகை என்று சொல்றது அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையிலான கனெக்ஷன் ஏற்படுத்துறது, லிங்க் ஏற்படுத்துறது. இங்க நீங்க உங்களோட மனசால கேளுங்க, மனசால கேளுங்க, அதுதான் தாக்க முடியதா இருக்கும். அவங்களுக்கு அந்த சிந்தனை சிதறாம முழு கவனத்தோட அல்லாவுக்கு மிக நெருக்கமான இடம் சுஜூத், மிக நெருக்கமான நேரம் நடுநிசி நேரத்துல 2 மணில இருந்து 3 மணி. இந்த நேரத்துல நெருக்கமான இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ சொல்லுங்க.
உங்களுக்கு என்ன தெளிவுகள் தேவை கேளுங்க. அல்லாஹ் அனைத்துக்கும் வழிவகுக்கக்கூடியவனா இருப்பான். எனவே தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறு வயதிலே சொல்லி கொடுத்தாங்க, இஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதுக். நீ அல்லாஹ் தஆலாவுடனான உறவை வலுப்படுத்திக் கொள், அல்லாஹ் உங்களுடனான உறவை வலுப்படுத்திக் கொள்வான். நீங்க அல்லாஹ்வுடனான உறவை வலுப்படுத்திக் கொள்ளும் போது தஜிதூஹு துஜாஹ, அல்லாஹ் நீங்க நேர்ல காணுவீங்க. நீங்க இப்படியான தொழுகையில ஈடுபட்டு அல்லாஹ்வுடனான உறவை வலுப்படுத்திக் கொள்கின்ற பொழுது, அல்லாஹ் தஆலாவுடனான தொடர்பை கூட்டிக் கொள்கின்ற பொழுது, அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு மிக நெருக்கமான ஒரு உறவு இருப்பதை நீங்க உணர்வீங்க. அதுதான் தஜிதூஹு துஜாஹக, அல்லாஹ்வை நேர்ல காணுவீங்கன்னு சொன்னது, அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையில மிக நெருக்கமான ஒரு உறவு உணர்வீங்க. அதைத்தான் தக்குவான்னு நாங்க சொல்றோம். அதை உணர்ந்தா சொல்லுங்க, இதுதான் தக்குவாண்டு. அப்ப விளங்கும் உங்களுக்கு தக்குவாட தாற்பயம் என்ன, தக்குவான்றதுக்கு வரைவிலக்கணம் சொல்லுங்க. யாரும் சொல்ற தக்குவாட வரைவிலக்கணம் நீங்க சொல்ல வேணாம். நீங்க தக்குவாவுக்கு வரைவிலக்கணம் சொல்லுங்க. இப்படியான ஒரு தொழுகையை தொழுது அப்படியான உணர்வை பெறும் பொழுது தக்குவாவை நீங்க உணர்வீங்க. அந்த நேரம் விளங்கும் தக்குவான்றது என்னன்னு. அந்த வகையில இந்த இரவு காலங்களை, ரமதான் மாதத்தின் இரவு காலங்களை இந்த கியாமுல் லைலுக்காக பயன்படுத்துங்க. அதிகமான நேரம் கியாமுல் லைலுக்கு பயன்படுத்துங்க. அதுல மிகவும் அமைதியாக தொழக்கூடியவர்களாக, அதிகமாக அல்லாஹ்வோடு உரையாடக்கூடியவர்களாக இந்த கியாமுல் லைல பயன்படுத்தி அந்த தக்வாவை அடைவதற்குரிய மிக முக்கியமான ஒரு சாதனமாக இந்த இரவு தொழுகையை பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஏன் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள வரலாறை எல்லாம் நீங்க படிச்சு பார்க்கும் போது தஅபு ஸாலிஹீன் அவங்களோட வழக்கமாக இருந்தது இரவு தொழுகை. இரவு தொழுகை என்பது சம்பிரதாயம் அல்ல, ஒரு ஒரு மிக விடுபட முடியாத, விட்டு விலக முடியாத ஒரு பண்பாக இந்த இரவு தொழுகை காணப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வின் நேசர்களை பொறுத்தவரையில. எனவே இந்த இரவு தொழுகையில மிக கூடுதலான கவனம் செலுத்தி அந்த இரவு தொழுகையை பற்றி வந்திருக்க சிறப்புகளை படிப்போம். இரவு தொழுகையை பற்றி எப்படி தொழுதாங்கன்றதை பற்றி அறிந்து கொள்வோம். இப்படி அறிந்து மிகவும் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு இரவு தொழுகையில ஈடுபடுவதற்கு இந்த ரமதானை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் என்று கேட்டு இன்றைய தினத்துல இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற சிட்டிங்ல குர்ஆனோடு தொடர்பாக இந்த ரமதான்ல எவ்வாறு எங்களுக்கும் குர்ஆனுக்கும் இடையிலான தொடர்பை வலுப்படுத்திக் கொள்ளலாம் என்று பேசலாம் என்று நினைக்கின்றேன். வேற ஏதாவது பேசணும் சொல்லலாம். ஆனால் ஏண்ட பிளான் நான் திட்டமிட்டிருக்கேன், இன்னைக்கு இரவு தொழுகை பத்தி பேசுனது போல இன்றைக்கே பேசலாம். ஆனா இந்த நேரத்துல நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருப்பது பொருத்தம் இல்லை. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 10:30 ஆகிட்டு. நாங்க வார சிட்டிங்ல இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுக்கும் எங்களுக்கும் இடையிலான எவ்வாறான உறவை வலுப்படுத்திக் கொள்ளலாம் என்று பார்ப்போம் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இது சம்பந்தமா இந்த படிச்ச விஷயங்கள் சரி கேள்விகள் இருந்தால், அப்படி இல்லைன்னா ஒரு கருத்துக்கள் சரி இருந்தால் அவசரமா ஒரு 5 நிமிஷம் அதுக்குள்ளால கேள்விகளை கேள்வி இல்லைன்னு சொன்னா நாங்கள் நிமிஷம் சரி கேள்வியில் இருக்குதா, இல்லை கருத்து கிடைக்குதா? எல்லாரும் தொலை ரெடி ஆயிட்டாங்க போல அளவி. தானே அப்படி கருத்துகள் தான் மெசேஜ் போட்டாலும் சரி. குறிப்பாக அதை சொல்லிக்கோங்க. இதை நாங்க கண்டினியூ பண்ணுவோம், தொடராக போகும். எந்த மாதிரியான தலைப்பெல்லாம் பேசலாம்னு கொஞ்சம் அதுக்கெல்லாம் ஐடியாஸ் எடுத்துக்கொண்டா நல்லா. அப்ப எங்கட இந்த ஃபிக்ஸ் என்னன்னா புதன்கிழமை 9:30 ஃபிக்ஸ் என்ன? இதுதான் டைம் எங்களுக்கு. புதன்கிழமை 9 மணி இப்போதைக்கு இந்த ரமலான்ல. புறம் இன்ஷா அல்லாஹ் நிலைமையில எப்படின்னு பார்ப்போம். கேள்விகள் வந்து ஷேர். ஆமாம் ஆமாம்.
இந்த அது உங்களோட சிந்தனையை அலக்களிக்கும். நீங்க தர்ஜுமா வாசிக்க வெளியான ஒரு நேரம் எடுங்க. ரைட். நீங்க தொலை முந்தி இப்ப நீங்க என்ன சூறாவை ஓதி தொலை போறீங்களோ அந்த சூறாட தர்ஜுமாவை வாசிச்சுட்டு தொழுகைக்குள்ள போங்க. தொழுகையில போயிட்டு தர்ஜுமா அடுத்தது இன்னொரு விஷயம் செய்வாங்க. போன்ல போட்டுக்கொண்டு கிராத்தை கேட்டுக்கொண்டு அதற்கேற்ப ஓதிக்கொண்டு தொழுகிற ஒரு கேள்வி ஒண்ணு வந்துச்சு. அப்படியெல்லாம் செய்யறதில்ல. விளங்குனா நாங்க ஓதணும், நாங்க ஓதி தொழணும். அடுத்தது தர்ஜுமான்றது வாசிக்க வேற வெளியில வச்சுக்கோங்க. தொழுகைக்குள்ளால தர்ஜுமா வாசிக்கொண்டு அதுக்குரிய நேரம் அல்ல. இதுல ஓதுற குர்ஆன் ஓதி நீங்க ஏற்கனவே தர்ஜுமா வாசிட்டு வந்து அந்த அந்த ஓதும் போது அந்த சிந்தனை வந்து கொண்டிருக்கும். மெதுவாக ஓதி அப்படி ஓதுங்க. ஓதி தர்ஜுமா வாசிச்சு கொண்டு போறதுன்றது அது அவ்வளவு தூரம் பொருத்தமானதாக படல்ல அந்த கியாமுல் தொழுகையை பொறுத்தவரையில. அல்லாஹு அலா. இன்ஷால்லா ரெக்கார்டிங் கேட்குறாங்க. அவங்க ஆர்கனைசிங் குரூப் தருவாங்க. இன்ஷால்லா அவங்கள்ட்ட கேளுங்க. ஓகே, முடிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். எனவே இதில் கலந்து கொண்டு எல்லாருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் இன்ஷா அல்லாஹ். இதே மாதிரி அடுத்த கிழமை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் 9:30க்கு எங்களோட நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் செய்வோம். தொடர்ந்து எல்லாரோட ஒத்துழைப்பு இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்க்குறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஜஸா. சின்ன கேள்வி ஒன்று வந்தீங்க ஷேக், திரும்பவும் என்ன கேள்வி ஒன்றில் இது 2 2 இது 3 கேட்டிக்கிறான் டைம். விளங்க ஒரு மணி, ஒரு மணில இது 2 மணியா, 2 மணில இது 3 மணியா? பெஸ்ட் டைம் 2 மணி அதாவது இரவு 3ஆக பிரிச்சு மூன்றாவது இரவு பிரிச்சு முதலாவது வரைக்கும் அந்த பொன்னான நேரம். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 மணில இருந்து 3 மணி வரை. ஓகே, அப்படிதானே வருமே. ஓகே, ஜஸாக்குல்லாஹ் ஹைர். நாங்கள் இதோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த கிழமை சந்திப்போம். ஜஸாக்குல்லாஹ் ஹைர். சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. بسم الله الرحمن جزاك الله الرحيم. ஜஸாக்குல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. خير